நான் உறுதியாக சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பெயர் அப்போவே தெரியும், இவர் பேர் தெரியாது, தனபால் பேர் எனக்கு தெரியாது. திரு இன்பதுரை அவர்களின் பெயர் எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன சொன்னேன், நாடார் சமூகத்துக்கு ஒரு சீட்டு, தலித் அல்லது முத்தரையருக்கு ஒரு சீட்டு என்று நான் சொன்னேன். இப்போது என்ன சமூகன்றது தெரியும். திரு இன்பதுரை அவர்கள் நாடார் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். திரு தனபால் அவர்கள் தலித் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். இந்த அடிப்படையில் தான், அது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், திருப்பி ஒரு முறை சொன்னால் தவறில்லை என்று நான் சொல்கிறேன். திரு சி.வி. சண்முகம் அவர்களை மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுத்த சமயத்திலேயே ஒன்று வன்னியர் சமூகத்துக்கு, இன்னொன்று தலித் சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் திரு பழனிசாமி அவர்களுடைய எண்ணம். பேலன்ஸ் பண்ணணும் வட தமிழகத்தை. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா பலர் பார்ப்பாங்க. அரசியல் தெரியாதவர்கள், தமிழ் சமூகத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் இதில் என்ன இருக்குது என்றெல்லாம் நினைப்பார்கள். இதை அந்த சமூகம் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துது இந்த கட்சி என்று புரிந்து கொள்ளும்.